மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அத்தியாயம் 44. லிஃப்டில் ஏறிய விஸ்வா தன் கையில் பார்கவியின் பர்ஸ் மற்றும் மொபைலை பத்திரமாக பிடித்து கொண்டான். லிஃப்ட் கீழ்த்தளத்தில் வந்து நின்றதும் செவிலியர் சொன்னபடி வலதுபுறமாக திரும்பி ஐசியு வார்டை நோக்கி வேகமாக நடந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனது நெஞ்சை கனக்கச் செய்தது. பார்கவி கதறி அழுது கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு முன்னால் நின்றிருந்த 2 கரடுமுரடான பாடிகார்டுகள் அவளை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார்கள். என்ன விடுங்கப்பா, தாத்தாவை நான் பார்க்கணும். அவருக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன உள்ள விடுங்க என்று பார்கவி கை கூப்பி அழுது கொண்டே கெஞ்சினாள். ஆனால் அந்த பாடிகார்டோ, சாரி மேடம், ராணி மேடம் சொல்லாம யாரையுமே உள்ள விட முடியாது. இப்போதைக்கு ராணி மேடம் தான் உள்ள இருக்காங்க. அவங்க இருக்கும்போது நாங்க உங்களை உள்ள விட்டா அப்புறம் எங்களுக்கு தான் வேலை போயிடும், பெரிய பிரச்சனையாயிடும் என்றான் இரக்கமில்லாமல். பாட்டி ஒன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன விடுங்க, தாத்தாவை நான் பார்க்கணும் என்று அவளது கதறல் அந்த இடத்தையே உலுக்கியது. மன்னிச்சிடுங்க மேடம், ராணி மேடத்தோட கோபத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட பேசாதீங்க, முடியாது என்று அவன் கராராக மறுத்து அவளை தடுத்து நிறுத்தினான். என்ன செய்வதென்று தெரியாமல் பார்கவி அங்கே அழுது கொண்டே நின்றாள். தூரத்திலிருந்து நடப்பவற்றை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான் விஸ்வா. கேசவனின் 2வது மனைவி ராணி என்பதும் அவளது ஆட்கள்தான் அங்கே நிற்கிறார்கள் என்பதும் அவனுக்கு புரிந்தது. என்ன நடக்குதுங்க? சொந்த பேத்திய கூட தாத்தாவை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு நெஞ்செழுத்தம் கொண்டவங்களா இவங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க போல இருக்கு என்று விஸ்வா தனக்குள் எண்ணிக்கொண்டான். அப்போது ஒரு சீனியர் டாக்டரும் சில பயிற்சி மருத்துவ மாணவர்களும் அந்த வார்டை நோக்கி வந்தனர். அவர்கள் வந்தவுடனே அந்த 2 பாடிகார்டுகளும் கதவை திறந்து அவர்களை உள்ளே விட்டனர். ஆனால் பார்கவிக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டது. விஸ்வாவிற்குள் இப்போது ஒரு ஆர்வம் தொற்றிக் கொண்டது. கேசவனை யார் இந்த நிலைக்கு கொண்டு வந்தது, இதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் என்ன என்பதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்தான். சரி, நாமளே இதில் நேரடியாக களமிறங்குவோம். இது பார்கவிக்கு உதவி செய்தது போலவும் இருக்கும். அதே நேரத்தில் அவளது நம்பிக்கையை பெற்று எளிதாக இந்த குடும்பத்துக்குள்ளும் நுழைந்து விடலாம் என்று யோசித்தான் விஸ்வா. அங்கே இருந்த பாடிகார்டுகளை உற்று பார்த்தான். அவர்கள் கேசவனின் தனிப்பட்ட ஆட்களைப் போல தெரியவில்லை, ராணியின் குடும்பத்து பாடிகார்டுகள் போல தெரிந்தன. அப்படியானால் நம்ம தொழில்முறையாக ஏதாவது சொல்லி ஏமாற்றித்தான் உள்ளே போக வேண்டும் என்று பிளான் செய்தான் விஸ்வா. உடனே அங்கிருந்து திரும்பி அருகிலிருந்த ஒரு டாக்டரின் அறைக்கு சென்றான். அங்கே ஒரு டாக்டர் தனக்கான ஆடம்பரமான கோட் சூட்டை கழற்றி வைத்துவிட்டு அவசர சிகிச்சைக்கான மருத்துவ உடைக்கு மாறியிருந்தார். விஸ்வா சாமர்த்தியமாக அந்த கோட்டை எடுத்து தனக்கு மேலே அணிந்து கொண்டான். பாக்கெட்டில் இருந்த ஒரு கூலிங் கிளாஸையும் எடுத்து போட்டு கொண்டான். இப்போது அவன் பார்ப்பதற்கு ஒரு பெரிய லாயர் அல்லது விஐபி போல கம்பீரமாக தெரிந்தான். விறுவிறுவென்று வேகமாக பார்கவி நிற்கும் இடத்தை நோக்கி வந்தான். ஹலோ பார்கவி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? தாத்தா என்னை உடனே வர சொல்லி போன் அடிச்சாரு. நீங்க இன்னும் உள்ள போகலையா என்று சத்தமாக கேட்டபடி அவள் அருகே வந்தான். அவனை பார்த்த பாடிகார்டு, ஹலோ சார், நீங்க யாரு? வந்து எங்களுக்கு ஆர்டர் பண்றீங்க? இது கேஎஸ் குரூப் மேட்டர். உள்ள போகணும்னா அவங்க அனுமதி இல்லாம யாரும் போக முடியாது என்றான் தடித்த குரலில். விஸ்வா அசரவில்லை. கம்பீரமாக தன் குரலை மாற்றி, இங்க பாரு தம்பி, இப்ப நான் இங்கிருந்து திரும்பி போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன உள்ள விடாம நீ திருப்பி அனுப்பின விஷயம் உங்க மேடம் ராணிக்கு தெரிஞ்சா உனக்கு என்ன ஆகும்னு தெரியுமா என்று மிரட்டும் துணையில் கேட்டான். அவன் பேசிய தோரணையை பார்த்து மிரண்ட செக்யூரிட்டி, சார், என்ன சார் சொல்றீங்க என்றான் தயக்கத்துடன். நான் கிளம்புறேன். உங்க ராணி மேடம் கேட்டா அவங்க வர சொன்ன வக்கீல் வந்தாரு, நான் தான் திருப்பி அனுப்பிட்டேன்னு சொல்லிடு. அப்புறம் அவங்க உங்ககிட்ட பேசட்டும். இனிமேல் நான் இந்த பக்கம் வரமாட்டேன் என்று அவர்கள் யோசிப்பதற்கு கூட கேப் விடாமல் வார்த்தைகளால் வளைத்தான் விஸ்வா. பக்கத்தில் நின்ற பார்கவிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன விஸ்வா திடீரென்று வந்து லாயர் என்கிறான்? எங்க பாட்டி பேரை சொல்றான் என்று திகைப்புடன் பார்த்தாள். பாடிகார்டுகளில் ஒருவன், மச்சான், உள்ள போய் மேடம் கிட்ட கேட்டுட்டு வரவா என்றான் ஒருவன். அதற்கு மற்றவன், உள்ள போய் என்னத்தை கேட்ட போற?
உள்ள ஏதோ முக்கியமா முடிவெடுக்கணும்னு தானே அவங்க போயிருக்காங்க. இப்ப நீ போய் டிஸ்டர்ப் பண்ணினா உன்னை தான் திட்டுவாங்க. இவரே ராணி மேடம் வர சொன்னாருன்னு தெளிவா சொல்றாருல, உள்ள அனுப்புவோம் என்றான். சரி சார், நீங்க உள்ள போங்க என்றான் பாடிகார்டு. சரி, கதவை திறந்துட்டு நகருங்க என்று அதட்டிய விஸ்வா சட்டென்று பார்கவியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு, பேசாமல் அமைதியாக வாங்க என்று ரகசியமாக கூறிவிட்டு உள்ளே நுழைந்தான். பாடிகார்டுகளை தாண்டி உள்ளே வந்தவர்கள் இன்னும் கேசவன் இருக்கும் முக்கிய அறைக்குள் செல்லவில்லை. அதற்கு முந்தைய வரவேற்பு அறையில் பார்கவியின் குடும்ப ஆட்கள் அமர்ந்திருந்தனர். ராணி, அவளது மூத்த மகள் ஜோதி மற்றும் மகன் துஷால் ஆகியோர் அங்கிருந்தனர். கேசவன் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் யாரும் எந்த ஒரு பதற்றமோ கவலையோ இல்லாமல் சாதாரணமாக மொபைலை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர். பார்கவி மட்டுமே அழுது கொண்டே உள்ளே ஓடினாள். அவளுக்கு பின்னால் கோட் மற்றும் கூலிங் கிளாஸுடன் விஸ்வாவும் பொறுமையாக நடந்து சென்றான். அவர்களை பார்த்ததும் ராணிக்கு கோபம் தலைக்கேறியது. இவள உள்ள விட்டா கடைசி நேரத்துல கிழவனோட மூளையை குழப்பி இவ பேருக்கு எதையாவது எழுதி வாங்கி தொலைச்சிட போறா. இவள உள்ள விடாதீங்கன்னு தானே அந்த முட்டாள் பாடிகார்டு கிட்ட சொல்லியிருந்தேன், உதவாக்கார பசங்க என்று திட்டியவள், பார்கவி, நீ இங்க சத்தம் போடக்கூடாது, வீட்டுக்கு போ, இங்க உனக்கு என்ன வேலை என்று கத்தினாள். நான் தாத்தாவை பார்க்க தான் வந்தேன், உங்களை பார்க்க வரல, என்ன விடுங்க, நான் போய் தாத்தாவை பார்க்கணும் என்று அழுது கொண்டே கூறினாள் பார்கவி. இவளுக்கு யாரா இன்ஃபார்ம் பண்ணது? நான் தான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல என்று கத்தினாள் ராணியின் மூத்த மகள் ஜோதி. இவள் பார்கவியை விட 2 வயது மூத்தவள், விஸ்வாவின் அதே வயதுதான். அங்கிருந்த ராணியின் 27 வயது மகன் துஷால் தன் முழு கவனத்தையும் போனிலேயே வைத்திருந்தான். யாரிடமோ பிசினஸ் டீலிங் பேசிக் கொண்டிருந்ததால் அவன் சுற்றிலும் நடப்பவற்றை எதையுமே கவனிக்கவில்லை. பார்கவியின் அருகே கம்பீரமாக நிற்கும் விஸ்வாவை பார்த்த ராணி, யார் நீ? இவ கூட யார் நீ புதுசா இருக்க? ஏன் இவளை கூட்டிட்டு உள்ள வர என்று அதிகாரமாக கேட்டாள். அவள் பேச்சை நடுவிலேயே அறுத்த விஸ்வா, ஹலோ மேடம், யார் நீங்க? எதுக்கு இவங்களை வச்சு என்கிட்ட பேசுறீங்க? நான் டாக்டர் விக்ராந்த், என் பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்கேன், நகருங்க நகருங்க என்று கூறிவிட்டு அவன் பாட்டுக்கு ஐசியு கதவை நோக்கி நகர புறப்பட்டான். யாரை கேட்டு உள்ள போறீங்க என்று ராணி சத்தமாக கேட்க, மேடம், உங்க புருஷனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தான் நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், என்ன பார்த்து இவ்வளோ மரியாதை இல்லாம பேசுறீங்க என்று அதட்டலாக கேட்டான் விஸ்வா. அவனது கம்பீரமான தோற்றத்தையும் குரலையும் கேட்ட உடனே ஜோதி, அம்மா பேசாமையம்மா என்று தன் தாயை தடுத்தாள். விஸ்வாவை பார்த்தவுடனே ஜோதிக்கு உள்ளுக்குள் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது. உடனே அவள், டாக்டர் விக்ராந்த், நீங்க உள்ள போங்க என்று கூறிவிட்டு அவளும் உள்ளே வர முற்பட்டாள். இருங்க, யாரும் உள்ள வர வேண்டாம், நான் மட்டும் உள்ள போய் செக் பண்றேன் என்று கராராக கூறிவிட்டு தன் கையிலிருந்த பார்கவியின் மொபைலையும் பர்ஸையும் யாரிடமும் காட்டாமல் பார்கவியின் கையில் திணித்தான். பார்கவிக்கு அவன் ஏன் இதை இப்போது கொடுக்கிறான் என்று புரியவில்லை. உள்ளே சென்ற விஸ்வா கதவை சாத்திக் கொண்டான். அங்கே கேசவன் மிகவும் கிரிட்டிக்கலான நிலையில் படுத்திருந்தார். ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தப்பட்டு மூச்சு விடுவதற்கே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். அவரிடம் சென்ற விஸ்வா அவரை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உற்று பரிசோதித்தான். பிறகு அவரது கண்களை திறந்து சோதித்துப் பார்த்தான். இவை அனைத்தையும் அந்த அறையின் கதவிலிருந்த ஒரு சிறிய கண்ணாடி துவாரத்தின் வழியாக வெளியிலிருந்து ராணி கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். இவன் நிஜமாகவே டாக்டர்தானா என்ற சந்தேகம் அவளுக்குள் இருந்தது. ஆனால் விஸ்வா உள்ளே வந்ததும் பேசியதும் பொய் என்றாலும் அவனுக்கு மருத்துவத்தை பற்றி நன்றாக தெரியும். அவன் MBBS படித்து டாக்டராக மாறாவிட்டாலும் அவனிடம் இருக்கும் தற்காப்பு மருத்துவ நுட்பங்கள் மற்றும் அது சம்பந்தமான சில ரகசிய அக்குபஞ்சர் கலைகள் அவனுக்கு அசாத்தியமாக தெரியும். விஸ்வா கேசவனை தீவிரமாக பரிசோதித்தான். கண்களில் பாதிப்பில்லை, உள்ளங்கால்களிலும் பாதிப்பில்லை, நாக்கிலும் எந்த மாற்றமும் இல்லை. மார்பு பகுதி என அனைத்தையும் தொட்டு பார்த்தான். எங்கும் எந்த பாதிப்பும் தெரியவில்லை. கடைசியாக அவனது கை கேசவனின் காது ஓரத்தில் சென்றபோது அங்கிருந்த ஒரு நரம்பில் சிறு மாற்றம் இருப்பதை உணர்ந்தான். அந்த இடம் நன்றாக வீங்கி ஏதோ பலமாக தாக்கியது போல் தடித்திருந்தது. மேலும் பின்தலையை தொட்டு பார்த்தபோது அங்கே பலத்த அடிபட்டு இரத்தம் உறைந்து கட்டியாகியிருப்பது தெரிய வந்தது. இவரை யாரோ பலமா தாக்கியிருக்காங்க போலருக்கு என்று எண்ணிக்கொண்டான் விஸ்வா. இப்போதைக்கு இவருக்குள் இருக்கும் அந்த இரத்த கசிவை சீராக்க வேண்டும். மூளைக்கு செல்லும் இரத்தம் மேலும் உறைந்துவிடக்கூடாது என்று யோசித்தான். வெளியிலிருந்து ராணி தன்னை தீவிரமாக பார்ப்பதை கவனித்த விஸ்வா உடனே அங்கிருந்த திரையை இழுத்து அவர்கள் பார்க்க முடியாதபடி இடத்தை மூடினான்.
பிறகு தனக்கு தெரிந்த ரகசிய அக்குபஞ்சர் முறையை தொடங்கினான். விரல்களின் மூலமாக உடலில் உள்ள சில குறிப்பிட்ட புள்ளிகளில் அழுத்தத்தை கொடுத்து மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீராக்கத் தொடங்கினான். இவ்வளவு நேரம் கேசவனின் இதய துடிப்பு மிகவும் பலவீனமாக செயல்பட்டு கொண்டிருந்த நிலையில் விஸ்வாவின் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை அவரது இதய துடிப்பை மெல்ல மெல்ல சீராக்கி அவரை சுய நினைவுக்கு கொண்டு வர உதவியது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்களானது. ஆனால் அந்த இடத்திற்கு வேறு எந்த ஒரு மருத்துவரும் வரவில்லை. இது விஸ்வாவுக்கு ஒரு பெரிய சாதகமாக அமைந்தது. அதற்கும் ஒரு முக்கிய காரணம் இருந்தது. விஸ்வாவின் ஆள் சிவா பார்கவியை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கும் போதுதான் கேசவனுக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போன விஷயம் தெரிந்தது. அவனும் இதே மருத்துவமனைக்குத்தான் வந்திருந்தான். அவன் இந்த மருத்துவமனையின் சீஃப் டாக்டருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது எதேச்சையாக அங்கிருந்த சிசிடிவி மானிட்டரில் விஸ்வா டாக்டரின் அறைக்குள் நுழைந்து கோட் அணிந்து கொண்டு போவதை பார்த்துவிட்டான். உடனே சிவா அந்த சீஃப் டாக்டரிடம் அவரை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று ஆர்டர் போட்டான். சிவாவை பற்றி இந்த சிட்டியில் இருக்கும் பெரிய மனிதர்கள் அனைவருக்கும் தெரியும். அவன் ஒரு மிலிட்டரி லெவலில் மேஜர் பொசிஷனில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த வீரன். அவனுக்கு நேர் எதிரில் பாக்ஸிங் மற்றும் சண்டை துறையில் கொடிகட்டி பறப்பவன் அகிலன். இருவருமே இந்த ஊரில் பவர்ஃபுல்லான ஆட்கள் என்றாலும் அரசாங்க ரீதியாக அதிக பவர் கொண்டது சிவாதான். சிவா சொன்ன வார்த்தைக்காக மருத்துவமனை டாக்டர்கள் யாரும் கேசவனின் வார்டுக்குள் செல்லவில்லை. அது மட்டுமில்லாமல் உள்ளே சென்றது நான் அனுப்பிய சிறப்பு மருத்துவர்தான் என்று சிவா உத்தரவாதம் கொடுத்ததால் டாக்டர்கள் விஸ்வாவை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிட்டனர். இது விஸ்வாவிற்கு பெரும் லாபமாக மாறியது. 35 நிமிடங்களாக தொடர்ந்து கேசவனுக்கு தனது கை விரல் அழுத்தத்தாலும் அங்கிருந்த 3-4 சிறப்பு ஊசிகளை வைத்தும் அக்குபஞ்சர் சிகிச்சையை அளித்து முடித்தான். இந்த சிகிச்சை சாதாரண மருத்துவர்களாலோ அல்லது சாதாரண மனிதர்களாலோ செய்யக்கூடியது அல்ல. ஏனென்றால் கைகளில் ஏற்படும் அதிர்வும் நரம்புகளில் கொடுக்கப்படும் அழுத்தத்தின் அளவும் மிக துல்லியமாக இருக்க வேண்டும். நரம்புகளில் ஏற்படும் சுருக்கு, இரத்த ஓட்டம், அதில் தேங்கியிருக்கும் காற்று என அனைத்தையும் வெளியேற்ற இந்த அழுத்த முறை பயன்படும். ஒருவேளை கைகளில் சிறு அதிர்வு அதிகமானால் கூட அது மூளைக்குச் செல்லும் நரம்பு என்பதால் பேஷண்ட் மூளைச்சாவு அடையக்கூட வாய்ப்பிருக்கிறது. அதனால்தான் அங்கிருந்த மருத்துவமனை டாக்டர்கள் இவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதா வேண்டாமா என்று ஏற்கனவே வயதாகிவிட்டதால் இந்த வயதில் மூளையில் அறுவை சிகிச்சை செய்தால் உடல்நிலை ஒத்துழைக்குமா என்று தீவிரமாக இன்னும் டெஸ்ட் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் விஸ்வா எந்த ஒரு பெரிய உபகரணங்களும் இல்லாமல் வெறும் 35 நிமிடங்களில் கேசவனுக்கான அந்த ஆபத்தான இரத்தக்கட்டை கரைக்கும் சிகிச்சையை தன் கைவண்ணத்தால் வெற்றிகரமாக செய்து முடித்துவிட்டான்.